அவ்வளவுதான். அப்படியா? அப்ப சரி. ஹாய் ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் ப்ரூனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் எங்களோட அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம்னா, இந்த ப்ரூனேயே ஒரு சுத்துறோம். இந்த ப்ரூனேயே ஒரு சுத்திட்டு வர்றது இல்லாம ஒரு பெரிய ஷாப்பிங்கா பண்ணிட்டு வர போறோம் இன்னைக்கு. இப்ப நம்ம கார் போயிட்டு இருக்கேன். இந்த தெருவை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியா ஒரு இன்டீரியரான ஏரியா, ஆல்மோஸ்ட் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ நம்ம இப்ப இங்க இருந்து ப்ரூனேயோட கேபிட்டல் சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதே ஸ்பீட்ல போனோம்னா ஒரு மணி நேரம், ஒரு 1.25 மணி நேரத்துல போயிடலாம்னு நினைக்கிறேன். வரும்போது கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்துச்சு, நாங்களும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வந்ததுனால வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரத்துல நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். எல்லா ஊர்லயும் அண்ணாச்சி கடைன்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி இது நம்ம நாட்டு மளிகை கடைங்க. இங்க நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு ஷாப்பிங்ல நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் முதல்ல வாங்கிக்கலாம். ஏமா இதெல்லாம் உங்க வீட்டு பக்கத்துலயே கிடைக்காதா? அங்கிருந்து என்னமோ இவ்வளவு தூரமா வந்திருக்கேன்னு நீங்க கேட்கலாம். கிடைக்குங்க, ஆனா எல்லா பொருளும் கிடைக்காது. அதுவும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும். இங்கெல்லாம் நம்ம எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம். ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இங்க விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ எப்போதாவது நம்ம இந்த பக்கம் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடைகளை மொத்தமா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிட்டு போயிடலாம். அதுலயும் நம்ம சமையலுக்கு தேவையான சில பொருட்களை நம்ம கடையில மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம கடையிலேயே நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு போறதுதான் நல்லது. இல்லைன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல தேடி அலையிற மாதிரி இருக்கும். இங்க நிறைய இந்தியன் மேட் பொருட்கள் கிடைக்கும். இந்தியன் மேட் ரோஸ் வாட்டர், இந்தியன் மேட் சோப்பு, அப்புறம் நம்மளோட மேட்ல சேமியா, ஊறுகாய், இந்த மாதிரி பொருட்கள் கூட இங்க கிடைக்கும். இது என்னன்னு பாத்தீங்களா? கல்கண்டு. இதை நான் வேற எந்த கடையிலுமே பார்த்தது இல்லைங்க, இங்கதான் பாக்குறேன். இந்த நாட்டு சக்கரை தான் நான் முன்னால யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் அது எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இப்போ ஒரு மலேசியன் மேட்ல ஒரு நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப சரி எடுத்துக்கோ. அப்ப சரி, ஓகே. இங்க கொப்பரை தேங்காய் கிடைக்கும். இது ரொம்ப நல்லது நமக்கு. இது அப்படியே ராவாவே சாப்பிடலாம். நான் அதுல 2 வாங்கிக்கிட்டேன். தெரியாத ரெசிபி. கப்ப மீன் குழம்பு தான் பட்டா கலப்போம். இங்க நாங்க அரிசி, பருப்பு, பயறு, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே வாங்கிக்கிட்டோம். ரொம்ப வாங்கி ஸ்டாக் வச்சாலும் பூச்சி வந்துடும். ஸோ 1 மந்த்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் 2-3 நாளா மூக்கு ஒழுகுது, ரன்னி நோஸா இருக்கு, இருமல் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு வயிறு சரியில்லைன்னாங்க. இங்க ஓம வாட்டர் இருந்துச்சு. அதை பார்த்ததும் அந்த பாட்டில் எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. வாங்கிட்டேன். லாஸ்ட் டைம் வாங்கினேனே, அதில் தான் மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போலாம் அதில் தான் இப்போ மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் என்ன, லாஸ்ட் டைம் அளவு தெரியாமல் கொஞ்சம் கூட போட்டேன். ஓம வாட்ரு, நன்னாரி சர்பத்து, நம்ம ஊர் சோப்பு, நம்ம ஊர் எண்ணெய், இதெல்லாம் இங்கே பார்க்கலாம். முக்கியமாக நம்ம ஊர் பிஸ்கெட்டு, இந்தியன் மேட் பிஸ்கெட்டு பாருங்க. 90s கிட்டோட ஃபேவரட் பார்லேஜி பிஸ்கெட் இருக்கு பாருங்க. என் ஹஸ்பண்டுக்கு கடலை மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்டு. இங்கே கடலை மிட்டாய்க்கு பை 1 get 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் எடுத்துக்கிட்டாச்சு.
அடுத்ததான் இங்க இருக்க இந்த ரேக் ஃபுல்லாவே நம்ம ஊர் பேஸ்ட், சோப்பு, எண்ணெய் இது எல்லாமே இருக்கு பாருங்களேன். ஓகே தான். எங்க வீட்டுல அரிசி தீர போகுது. ஸோ அரிசி ஒரு 2 பேக் வாங்கிட்டோம். இங்க அரிசி எல்லாம் வந்து 5 கிலோ பேக்ல தான் வரும். 5 கிலோ பேக்ல 2 பேக் வாங்கிட்டோம். என்னது பீனட்டா? எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நிட்டிதாட் பிஸ்கட் மட்டும் ஒண்ணு வாங்கிக்கிறேன். இல்ல சும்மா வந்துடும். என்ன எடுத்துக்க அப்படியே ஒரு பக்கம் இருக்கு. ஒண்ணு போதுமா? இந்த கடையில திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு. அது அடுத்த கடையில போய் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அண்ணா தேங்க் யூ. ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளோலாம் வந்து வெயிலெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. டே ஃபுல்லாமே வெயில் இல்லை. இன்னைக்கு எங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவங்கள ஒருத்தவங்க நெக்ஸ்ட் வீக் இந்தியா வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த கடைக்கு வந்தோம். எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும். அந்த நண்பருக்கு வந்து அவங்க ஊருக்கு போறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். 2 பேருமே ஒரே இடத்துக்கு தான் வர போறோம். தனித்தனியா கார்ல பெட்ரோல் போட்டு 2 பேரும் 2 கார்ல எதுக்கு வரணும்னு எல்லாருமே ஒரே கார்ல தான் சேர்ந்து அப்படியே வந்துட்டோம். இது பாத்தீங்களா, இது பேரு தான் ஆஸ்பராகஸ். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களா இது சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பிளட் ப்ரெஷரே இது கம்மி பண்ணிடும். இந்த கடையில ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்க. நாங்க இந்த பக்கம் எங்க வீடு இருந்தப்ப இந்த கடைக்கு அடிக்கடி வருவோம். இங்க வெஜ்ஜீஸ் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. அதுலயும் இந்த சாம்பார்ல போடுற காய்கறிகள்லாம் வந்து நிறைய இருந்தது. அது என்னவோ தெரியலங்க. நானும் எல்லா கடையிலயும் வாங்கிட்டேன். ஆனா இங்க வாங்குற பப்பாளி பழம் மாதிரி டேஸ்டாவே வராது. இங்கெல்லாம் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ரெடியா டப்பால போட்டு வச்சிருப்பாங்க. வாங்கினோன்னு எடுத்து சாப்பிடலாம். மாங்காய், கொய்யாக்காய் இதெல்லாம் வாங்கினோம்னா உப்பு மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பாக்கெட்ல போட்டு வச்சிருப்பாங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. எஸ் எஸ். அங்க ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருந்தாங்க. என் பையன் அதுல போய் சும்மா ட்ரையல் பார்த்துட்டு இருந்தான். ஒல்லியா இருக்க இவனை பாருங்களேன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு. உருண்டையா இருக்க நாங்களே எந்த எஃபர்ட்டும் போடுறது இல்ல. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இங்க பாத்தீங்களா, முறுக்கு 2 முறுக்கு வச்சிருக்காங்க. $2. அப்படி பார்த்தா ஒரு முறுக்கு வந்து நம்ம இந்தியன் மணியில வந்து 60 ரூபா. சி டிராமா, கே டிராமா, சின்சான் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பேரை நான் சொல்ல மாட்டேன். இது என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். சைனீஸ் நியூ இயர் வரப்போகுது. இனிமே ப்ரூனேல எந்த பக்கம் பார்த்தாலும் நிறைய ஆரஞ்சை பார்க்கலாம். இதுவும் ஆரஞ்சு தாங்க. ஆரஞ்சை வந்து அந்த சுளைய தனியா எடுத்து மேல வந்து சுகர் கோட்டிங் கொடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க ஒரு ஈவினிங் போலதான் இங்க வந்தோம்.
ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ டின்னரையும் இங்கேயே முடிச்சாச்சு. இது இங்க புரூனே நாட்டுல இருக்கிற ஒரு தமிழ் கடை. இங்க நம்ம எப்போ வந்தாலும் நமக்கு ஒரு சிறப்பு கவனிப்பு கொடுத்துருவாங்க. இங்க நிறைய அதர் கண்ட்ரிஸ் பீப்புளும் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிட்றதுக்காக இங்க வருவாங்க. நல்லிய சாப்பிட புது டெக்னிக் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தான் அதை உடைச்சிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வர நைட் ஆயிடுச்சுங்க. பர்ச்சேஸ் கொஞ்சம் ஹெவி தான். எல்லாருமா சேர்ந்து மேல தூக்கிட்டு வந்து வச்சாச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட வந்து பாக்குறேன். Bye bye. See you.